உன்னை அடிக்கடி குறை கூறும் மனிதன் உண்மையில் உன் வளர்ச்சியைக் கண்டு அஞ்சுகிறான். வாழ்க்கையில் சிலர் எப்போதும் பிறரை இகழ்ந்து பேசுவார்கள். தங்களை உயர்ந்தவர்களாக காட்டிக்கொள்ள மற்றவர்களை தாழ்த்த முயற்சிப்பார்கள். ஆனால் உண்மையான மனவலிமை கொண்ட மனிதன் ஒருபோதும் பிறரை காயப்படுத்தி பேச மாட்டான். ஏன் தெரியுமா? தன்னம்பிக்கை நிறைந்த மனிதனுக்கு தன்னை நிரூபிக்க வேண்டிய அவசியம் இருக்காது. ஆனால் உள்ளுக்குள் பயமும் குறைவுணர்வும் கொண்ட மனிதன்தான் அகந்தையை முகமூடியாக பயன்படுத்துவான். அதனால்தான் உன் தவறுகளை மட்டும் தேடுவான். உன் மனதை காயப்படுத்த முயற்சிப்பான். உன் முன்னேற்றத்தை சகிக்க மாட்டான். ஏனெனில் உன் வளர்ச்சி அவனுடைய பலவீனத்தை நினைவூட்டுகிறது. புத்தர் ஒரு ஆழமான உண்மையை கூறினார். உன்னை சினப்படுத்தும் மனிதன் உன் மனதை கட்டுப்படுத்துகிறான். அதனால் அகந்தை கொண்டவர்களை வெல்ல வேண்டுமென்றால் கோபத்தில் பதில் சொல்லாதே. ஒவ்வொரு வார்த்தைக்கும் விளக்கம் கொடுக்காதே. அமைதியாக உன் பாதையில் முன்னேறு. ஏனெனில் சத்தமாக பேசுபவர்களை மக்கள் சில நாட்கள் நினைவில் வைப்பார்கள். ஆனால் அமைதியாக சாதிப்பவர்களை உலகம் வாழ்நாள் முழுவதும் மதிக்கும்.